ஹாய் கைஸ், இது டாடா எக்ஸா. நம்ம உள்ளே உட்காந்துருக்கோம். ரைட், சரி, நம்ம ஸ்டேரிங் எப்போதும் போல் ஆரம்பிப்போம். நமக்கு இப்போ இங்கே கீ ப்ரெஸ் டேப் கீ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கீ வண்டி வில கீ இல்லை, சும்மா நார்மலாக ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு அங்கே ஸ்மார்ட் கீ இல்லைன்னு சொல்லி காட்டும் பாருங்கள். கீ ஓப்பனில் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் ரேஞ்சாக இது எல்லாமே சென்சார் அடிக்குது. அண்ட் தென் இது எலிமினேஷன் ஸ்டேரிங்கு. வண்டி பஞ்ச் மேபி இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே டாட்டா லோகோ வந்துடும் டிஸ்பிளே. அதே சேம் ஆரனும் இதில் தான் வருது. ஆரன் அடித்தா இதில் தான் அடிக்கும். உங்களுக்கு அடிக்குதா? இதுதான். ப்ளஸ் நமக்கு இங்கே மியூட்டு, இங்கே சவுண்டை அப் பண்ணுறது, வால்யூம் பண்ணுறது, இங்கே ஓகே ப்ளஸ் ரீசெட், கேன்சல், க்ரூஸ் கண்ட்ரோல்குள்ளே வந்தது ஆப்ஷன் வந்துடுதுங்க. இந்த மாதிரி க்ரோம் ஃபினிஷ் தான் வருது. டேஷ்போர்டில் மட்டும் ஒரு லென்த்தியான க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அங்கே வரைக்கும். ஏசி வென்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, பெருசாகவே இருக்குது. எல்லா வண்டியோட கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ப்ளஸ் நமக்கு இந்த ப்ளூ வித் பிளாக் கலர் நல்லாயிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு. எல்லா வண்டியிலும் நமக்கு இங்கே இந்த புஷ் பட்டன் இங்கிட்டு வரும் ஸ்டார்ட் ஸ்டாப்பு. நமக்கு டாட்டாவிலேருந்து இங்கிட்டு வருது. டாட்டான்னு இல்லை, நெக்ஸாவில் இங்கிட்டு வருது. ஜெட் செட். அண்ட் தென் நமக்கு வைப்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வைப்பர்ஸ்க்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. புல்லு, புஷ்ஷு, ஆட்டோ எல்லாமே. ஹெட்லைட்ஸும் நம்ம இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதாவது இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லா கார்லையும் இந்த இடத்துல வரும் சொல்ல போனால் கரெக்டாக. அதாவது அந்த மேலே உள்ள ஹெட்லைட் இப்படி இறங்கி ஏறுறது, அது இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இதிலே டில்ட்லேயே கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் அதே ஃபாக் லேம்ப்பு எல்லாமே இதிலே ஆன் பண்ணுறது வண்டியோடது. ஃபாக் லேம்ப் எல்லாம் ஒயிட்டு தான் வண்டியோட லைட்டு. ஓகேங்களா? ப்ளஸ் நமக்கு இது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு. ரிவர்ஸோடு சேர்த்து 7 வருது. உங்களுக்கு இதில் எக்கோ மோடு, சிட்டி, ஸ்போர்ட்ஸு, ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் வந்துடுதுங்க. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்ன்ட்டேன், சாரி. ப்ளஸ் நமக்கு இண்டிகேட்டர் நமக்கு இங்கே வருது. சவுண்ட் செம்ம ப்ரீமியமாக இருக்குது. உள்ளே இருக்குது. சைலண்ட்டாக இருக்கேன், கேளுங்களேன். கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இது மாதிரி டெம்பரேச்சர் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, ஃபேன் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது. டிஸ்பிளே செம்மையாக இருக்குது கைஸ். இந்த டிஸ்பிளே பார்க்க எப்படி தெரியுங்களா இருக்குது? அது ஒரு நார்மல் டச் ஸ்க்ரீன் மொபைலில் ஒரு சப்போர்ட் இல்லாமல் நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த சைட்லலாம் கேர்வாக இருக்குது. இந்த சைட்லேருந்து கேட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தெரியுதுங்களா? நல்லாயிருக்கு. ப்ளஸ் நமக்கு அதே மாதிரி சேம் அங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ஏர் பேக் வந்துடுது இந்த இடத்துல. அது இல்லாமல் நமக்கு இங்கே எஸ்ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? எஸ்ஓஎஸ் லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எஸ்ஓஎஸ் தெரியுதுங்களா? ஓகே, இது கால் பண்ணுறது. இங்கே நம்ம அடிஷ்னலாக என்ன பட்டன் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாசிபிலிட்டி இருக்கான்னு தெரில, மேபி. ஓகேங்களா? வண்டியோட அப் சைடு பிளாக் கலரில் இருக்குது. வண்டி நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ப்ளஸ் நமக்கு அங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. ரெயின் கோட்டு ப்ளஸ் ஷர்ட் ஏதாவது அயன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதில் மாட்டிக்கலாம். எது வேணால் எனிதிங். ஓகே கைஸ், நம்ம இப்போ பின்னாடி போகலாம். முன்னாடி பார்த்துட்டிங்களா? பின்னாடி போகலாம் நம்ம. ஒன் மோர் திங்ஸ் கைஸ். இந்த பாருங்களேன், சைடு மிரர். அதாவது ஃபோல்டபுள், அன்ஃபோல்டபுள், ரைட் லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு. ப்ளஸ் நமக்கு இதுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. ஓகேங்களா? எல்லாமே வந்துடுது. நமக்கு இப்போ கீ இல்லை. நம்ம கீ தான் பண்ணி காட்டிருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கீ வந்தோம்னா உங்களுக்கு ஒரு பண்ணி காட்டிடுறேன். ஓகேங்களா? கைஸ், நம்ம சாரி கைஸ், பாஸ் பண்ணதுக்கு. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ அப்போ தான் உங்களுக்கு சேரும். சப்போர்ட் பண்ணுங்கள். பின்னாடி போகலாம். சேம் தெரியுதுங்களா? வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரியே அந்த சீட் கலரும் இருக்குது. ப்ளஸ் ஃபுல் டேஷோட கலரும் அதான். நல்லா இருக்குது கைஸ். உள்ளே கை விடுறதுக்கே அது மாதிரி இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. உட்காரேன் எப்படின்னு பார்ப்போம். அந்த சீட் தள்ளிக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் வருதுன்னு பார்க்கலாம். அது மாதிரி இங்கே வென்டிலேட்டர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த சைடும் இந்த சைடும் கேப் ஒன்று வச்சுருக்காங்க வெளிச்சமாக இருக்கிறதுக்கு. இங்கே டிரைவர் சீட்டில் ஹைட் அட்ஜஸ்டபுளும் இருக்குது, உங்களுக்கு இந்த அட்ஜஸ்டபுளும் இருக்குது. அது மாதிரி இங்கே ஃபேன் இங்கே வந்துடுது உங்களுக்கு. அதாவது இந்த சீட்டுக்குள்ளே ஃபேன்ஸ், ஏசி இங்கே வந்துடுது உங்களுக்கு. கைஸ், இங்கே பார்க்குறீங்களா? இது மாதிரி அந்த சீட்டையும் ஃபுல் பண்ணலாம்.
ஃபோல்ட் பண்ணால் இப்படி இருக்கும். ப்ளஸ் நமக்கு இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு பெரிய பூட் கிடைக்கும் நமக்கு. இது நல்லா பஞ்சு இவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள் கைஸ், ஒரு கை அளவு இருக்குது. இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஓகே பார்ப்போம். இதுதான் கைஸ் கேபின் வியூ. ஜஸ்ட் இப்போ 0.5ல் போகிறேன். இதுதான் ஜஸ்ட் கேபின் வியூ. ஆம்ரெஸ்ட் இதே கலரு. இங்கே ஏசி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சாக்கெட்டு டைப் சி டைப் சி இருக்குது. உங்களுக்கு நார்மல் யூஎஸ்பி போட்டும் இருக்குது. இதே சீட்டு. அது இல்லாமல் இந்த சீட்டும் வென்டிலேட்டர் சீட்ஸ் தான், தெரியுதுங்களா உங்களுக்கு ஹோலு. அது மாதிரி இந்த சீட்டும் வென்டிலேட்டர் சீட் தான். இதுவும் சேமாக தான். இங்கேயும் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க கைஸ், இப்போ தெரியுதுங்களா. இங்கேயும் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க பிடிக்கிறதுக்கு. ப்ளஸ் இங்கேயும் ரைட் சைடும் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடும் கொடுத்துருக்காங்க அதே ஹூக்கை. நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சீட் பெல்ட்ஸில் வந்து நம்ம சைஸுக்கு, அதாவது டாலாக இருக்கவங்களுக்கு டாலாகவும் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு ஷார்ட்டாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு காட்டட்டுங்களா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா சீட் பெல்ட்ஸ். அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா கீழே இறங்கும். திரும்ப லாக் பண்ணிட்டோம்னா வெளியே வராது, அவ்வளோதான். இதை நம்ம வந்து பிடுங்க முடியாது. திரும்ப இப்படி பிடிச்சி இப்படி மேலே எடுத்திங்கன்னா அப் ஆகிடும். லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அது வெளியே வராது, அவ்வளோதான். இந்த அட்ஜஸ்டபிளுக்கு வந்து இந்த கேப் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா. வண்டி வந்து இந்த சைடும் நல்லாயிருக்கு பாய்ஸ். அது மாதிரி உட்காரதுக்கு எனக்கு செம்ம ஸ்பேசியஸாக இருக்குது. உட்காரதுக்கு செம்ம ஸ்பேஸாக இருக்குது. நல்லா லெக் ரூம் நல்லாயிருக்கு. அது மாதிரி மேலே மொபைல் வைக்கிற அளவுக்கு கேப் இருக்குது ஓரளவுக்கு. வண்டியோட லுக்கு தான். நம்ம பேக் சீட்டில் உட்காந்தோம் அப்படின்னா இந்த சீட்டு கொஞ்சம் முன்னாடி சாய்ச்சிருக்கேன், அதனால் இப்படி தான் இருக்கும் லுக்கு. நீங்கள் தான் நினச்சிக்காதீங்க. வண்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது கைஸ். சீட் பெல்ட்டு இங்கே ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஆம்ரெஸ்ட் வந்து பேக்கிங்கில் இருக்குது. ஆம்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு பாருங்க ஆம்ரெஸ்ட்டு. இதில் வந்து கப் ஹோல்டர் வந்துடுது. ஆம்ரெஸ்ட்டு சேம் ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளேயும் இதே கலர் தான் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. ஓகே கைஸ், இப்போ அப்படியே பின்னாடி போகலாம் பூட்டுக்கு. ஓகேங்களா, பூட்டுக்கு போய் என்னென்னு பார்க்கலாம். பூட் திறக்கலாம் கைஸ். பூட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இது வந்து இது வந்து எடுத்துக்கலாம் வேணும்னா. இங்கே டாட்டாவோட லோகோ கொடுத்துருக்காங்க எல்லாம். ஓகே, இந்த பிளாஸ்டிக் நல்லா இருக்குது பாருங்கள். இது ப்ளஸ் நமக்கு நீங்கள் அடிஷ்னல் என்ன வேணுமோ வச்சுக்கலாம். லைட்டு நமக்கு இங்கேயும் வந்து ஒரு சாக்கெட் இருக்குது. மேபி நீங்கள் எங்கேயும் அவுட் ஸ்டேஷன்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது குட்டி ஹீட்டர்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா மேபி இதுலேயே நம்ம வந்து சமைச்சு சாப்பிடக்கூட வாய்ப்பு இருக்குது. லைட்ஸ் இருக்குது. அது மாதிரி நமக்கு இங்கே கேப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கேப் கொடுத்துருக்காங்க. அந்த கேப் திறந்தோம்னா ஸ்டெப் பண்ணி உள்ளே அழகாக பேக்கிங்கோடு வச்சுருக்காங்க. பேக்கிங்கோடு வச்சுருக்காங்க. நல்லாவே இருக்குது. இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இந்த இதுவும் நமக்கு இது என்னென்ன வருதுன்னு பார்க்கலாங்களா. ஜாக்கி வந்துடுது. ஓகே, மித்த டூல்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துடுது. அதாவது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வண்டி டோ போடுற ஹூக்கு. ஃப்ரண்ட்டில் மட்காடை திறந்தோம் அப்படின்னா அதில் குட்டி இது மாதிரி ஒன்று இருக்கும். அது மாதிரி கொடுத்து நம்ம ஹூக் போட்டுக்கலாம். மேபி வண்டி வெஹிக்கிள் டோ போடுறப்பல இருந்தால் இது வந்து வீலுக்கு இது மாதிரி. அது மாதிரி இது வந்து மேபி வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது ரோட்டில் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு அலர்ட் மார்க் மாதிரி நம்ம ஒரு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களாங்க. 50 to 100 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா பின்னாடி வர வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிக்குவாங்க. ஓகே, நம்ம இப்போ டிக்கியை மூடலாம். இங்கே டிக்கியை மூடுறதுக்குமே இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே 2 லைட் வந்துருக்கு. அதான் நம்பர் பிளேட்டுக்குள்ள லைட். இதுதான் லைட்டு. டிக்கியோட பட்டன் வந்து இதுதான் பட்டன். டிக்கியோட பட்டன் இதுதான். ஓகேங்களா. இங்கே ஒரு கேமரா வந்துருக்கு பார்த்தீங்களா. இது 360 வியூ கேமரா வந்துரும்னு நினைக்கிறேன். கைஸ், லைட்டை பற்றி பேசியே ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த ஓட்டலேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் வந்து இதில் குட்டியாக இங்கே ஒரு லைட் மார்க் வேறு இருக்குது. இங்கேருந்து வந்து இந்த டெயில் லேம்ப் வந்து இங்கே வரைக்கும் முடியுது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அது மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டர் ஒன்று இதான் ப்ரஷ். இது அது இல்லாமல் மேலே வந்து யாரோ இது வச்சுருக்காங்க, ஆண்டனா. கைஸ், முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு டோர் திறந்தா கிட்டத்தட்ட 90 டிகிரி தெரியுதுங்களா. உள்ளே ஏறுறதுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு எல்லா ஆங்கிள் ஷேப்பில் இருக்குது இந்த டோரு. நமக்கு உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு, வயசானவங்க உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு, ஏறுறதுக்கு சேம் எல்லா டோருக்கும் இதே தான்.
இதே மாதிரி தான் இந்த டோரும். உங்களுக்கு ஒரு வயசானவங்க ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு நல்ல ஸ்பேஸும் இருக்குது, நல்லா பிடிச்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கும் இருக்கும் உங்களுக்கு. நல்லா நைஸ். கைஸ் நெக்ஸ்ட் நம்ம இன்ஜின் பூட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்ஜின் பூட்டோட பட்டன் இங்கே இருக்குது. ஓகே, திறந்துடுச்சு. கைஸ் இதுதான் நெக்ஸானோட இன்ஜின் பே வேறு லெவலில் இருக்குது, பார்க்கறதுக்கே சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் சேம் ஆயிலு. இது ஏசி கேஸ் ஃபில் பண்ணுறது, ஆயிலோட லெவல் பார்க்குறது. இது ப்ரெஷர் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இது என்னது, ரேடியேட்டரோட ஆயில் தண்ணி ஊற்றுறது இது நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே ரேடியேட்டருக்குள்ளே ஒன்றும் வரல, இதான் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரில. வண்டி ஸ்டாக்கில் அமரன் பேட்ரி போட்டிருக்காங்க. அது மாதிரி வைப்பருக்கு உள்ளது. இந்த வைப்பருக்கு இங்கே வரும் தெரியுங்களா, தண்ணி ஊற்றுறது. அதுக்குள்ள இங்கே இருக்குது தண்ணி ஊற்றுறது. ப்ளஸ் நமக்கு இந்த இன்ஜினோட சிசி என்னென்னு கேட்டிங்கன்னா 1497 சிசி. இதோட மைலேஜ் வந்து 24 சொல்கிறாங்க. இது வந்து இன்ஜின் ஸ்டிக்கு. ஓகேங்களா, ஆயில் இருக்குது தெரியுதுங்களா. ஓகே கைஸ் அலாய் வீலு, டைமண்ட் கட் அலாய் வீலு. அவங்க சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, 215/60R16. இது 95H. இது வந்து ஒரு ஸ்பீடை குறிக்குது, வண்டியில் எவ்வளோ ஸ்பீடு போகலான்றதை. இது நீங்கள் கூகுளில் போய் தேடி பாருங்கள். மேபி உங்களுக்கு யாருக்கும் இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இது கூட நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அது மாதிரி டியூப்லெஸ்ன்றது இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர்ன்றது உள்ள இந்த டயரோட இது வந்து இந்த வெயிட்டை வந்து கம்பேஷனாக எல்லாத்துக்குமே எடுத்து கொடுக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அது நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா காற்று இல்லாத மாதிரி தான் இருக்கும், பட் காற்று இருக்கும். அது மேபி யாருக்கும் தெரியாது. வண்டி டெய்லி ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா அது மாதிரி இருக்காது. இதுமாதிரி செட்டிலாக இருந்துச்சுன்னா காற்று வரணும் மொத்தமாக வந்து ஒரு இடத்துல நிற்கும். அதை இப்போ நம்ம யோசிப்போம். அது மாதிரி வண்டியோட ஸ்டாக் டயர் கொடுத்துருக்காங்கன்னா பிரிக்ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ஸ்டாக் டயரு. நல்லாயிருக்கு, டயர் ரொம்ப மேசிவாக இருக்கும், நல்லாயிருக்கு. அது மாதிரி டயருக்கு சாக்கப்ஸருக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, நல்லா ஒரு கையளவு நல்லாயிருக்கு டிஸ்டன்ஸு. ப்ளஸ் இது டீசல் வேரியண்ட்டு, டீசல் டேங்க் தான். வண்டியோட ஸ்டாக்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு பெரிய வைப்பரும் ஒரு குட்டி வைப்பர். அது டிரைவருக்கு பெரிய வைப்பர், கோ டிரைவருக்கு வந்து நமக்கு குட்டி வைப்பர். ஓகேங்களா, நல்லாயிருக்கு. அது இல்லாமல் இங்கே ஒரு கேமரா வந்துருக்கு பாருங்கள், இங்கே ஒரு கேமரா வருது. அதே மாதிரி சேம் கண்ணாடிக்கிட்ட ஒரு கேமரா வருது, இதே மாதிரி அங்கிட்டு வரும். ஓகே கைஸ், இதான் நமக்கு இன்றைக்கி உள்ள வீடியோ. இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. This video is sponsored by Biomat.